இந்த காலை வேளையிலும் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் பேசும்படியாய் கடந்த நாட்டில் ஜெபித்து வந்து கடந்த வாரம் முழுவதும் வெள்ளிக்கிழமை பிரயாணப்பட்டு வர வேளையிலே பெங்களூரில் பல மணி நேரங்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. திரும்ப சனிக்கிழமை முழுவதும் சற்று காலை ஃபாஸ்ட் பேர் அதிகாலையில் எழும்பக்கூடிய சூழ்நிலை. ஸோ என்ன வார்த்தையை பேசலாம் என்று யோசித்து கொண்டு மத்தியானம் கொஞ்சம் இந்த வழியே திடீரென்று ஒரு ஃபோன் எனக்கு வந்தது. அந்த ஃபோனில் வந்த செய்தி என்னை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, மிகுந்த துக்கத்துக்குள்ளாக்கியது. அந்த வழியிலே யோசித்தவர்கள் ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினார். ஸோ அதை மையமாகித்தான் தேவனுடைய வார்த்தை இந்த கால்வழியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன். இந்த நாட்களில் நம்ம தேவனை ஆராதிப்பது பின்பற்றுவது என்று ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக அல்ல, கர்த்தரை நெருக்கமாய் நாம் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். சபையின் கூடி வருதலை அற்பமாய் நாம் எண்ணக்கூடாது. நான் கேட்ட செய்தி என்னை மிக துக்கத்துக்குள்ளாக்கியது. காரணம் வந்த ஆபத்து மகா பெரிய ஒரு ஆபத்து. திரும்ப திரும்ப அவங்களோடு சொல்லுற காரியம் தான், தேவனுடைய சபையை விட்டு தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு தூர போவோமானால் தேவனுடைய பாதுகாப்பின் வலையை எல்கையை விட்டு நாம் வெளியே போகிறோம். எந்த நேரத்தில் எது நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நாம் தூரப்போ அப்படி நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், மிக முக்கியமான காரியம். இதை அறிந்த தேவனுடைய ஊழியர்களாகிய அதைத்தான் வலியுறுத்தி சொல் பல காரியங்கள் பல சம்பவங்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து உங்களுடைய எச்சரிப்பினுடைய காரணம் அதுதான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலம் வந்த பிறகு ஐயோ என்று சொல்லி கதறி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அல்லது தேவனுடைய பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. கர்த்தரை தேடுவதிலே தேவனை குடும்பமாய் ஆராதிப்பதிலே மிக கவனமாய் நாம் காணப்பட வேண்டும். மிக நேருக்கு விடுதலை ஆசீர்வாதம் தேவனை தேடுவான் என்பதை அறிந்திருந்தாலும் அதை செய்வதில்லை. வரப்போகிற காலங்கள் மிக கடிய காலங்கள். ஸோ ஆண்டவர் அந்த செய்தியை கேட்ட பின்பு நான் ஆண்டவரே செபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தையை ஆண்டுடைய தன்மையை குறித்து சொல்லும்படியாய் ஆண்டவத்தில் பாரப்படுத்தினார். ஆகவே நேற்று இரவு இந்த வார்த்தையை நாடு பகிர்ந்தும்படியாய் ஏற்றப்படுத்துகிறேன். ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். வாலிப பிள்ளைகள்லாம் அட்டவணையை பார்த்து திரும்ப வீட்டில் படிச்சு வரேன்னு சொல்லியிருக்கேன். படித்து அடுத்த வார்த்தை உங்களுக்கு வைப்பேன் திருப்பி கிளாஸ். ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசி போகிறோம். ஓசியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓசியா 1:7 வாசிக்கலாமா? யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தர் இந்த வசனத்தில் பல காரியம் இருந்தாலும் அதில் முந்தின பகுதியிலே யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். இந்த ஒரு வார்த்தை தான், நான் இரக்கம் செய்வேன். ஆண்டுடைய இரக்கத்தை குறித்து தான் இந்த காலையிலே உங்களோட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதனால தான் பாடலை பாடணும், இரக்கம் பெரியன்னு பாடணும். இரக்கம் செய்வரே இந்த பாடலை பாடினதுக்கெல்லாம் காரணம் தான். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்கிற ஆண்டவர். அந்த தேவனுடைய இரக்கத்தை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த இரக்கத்தை
இன்னும் வரப்போற நாட்களே நாம் அனுபவிப்பவர்களாய் காணப்பட வேண்டும். நான் இரக்கம் செய்வேன். இந்த அழுத்தமான வார்த்தையை பாருங்க. உலகத்தில் எந்த மனுஷனாலும் சொல்ல முடியும். நான் இரக்கம் செய்வேன். இஸ்ரவேல் யூதாவின் வம்சத்துக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுதுல வில்லு பட்டயம் யுத்தம் குதிரை எல்லாம் இருக்கலாம். அதனால இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பணம் இருந்தும் சொத்துக்கள் இருந்தும் சுகம் இருந்தும் எல்லாம் நல்லது. ஆனால் தேவனுடைய இரக்கம் எனக்கு உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். நாட்டில் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த இரக்கத்தை உடையவர்களாக நம்முடைய ஜீவியத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஏசாயாவின் தீர்க்க புத்தகம் 49 அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். ஏசாயா 49 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் அவர்களுக்கு இறங்குகிறவர் அவரை நடத்தி ஆண்டுடைய இரக்கத்தை குறித்து இங்கே வேத சொல்லை பார்க்கிறோம். பல காரணங்களும் ஒரு பகுதியை நான் அந்த காலவெளியில் உங்களோட பேசும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது இறங்குகிறவர் வார்த்தைகள் இறங்குகிறவர் அவர்களை நடத்தி என்று எழுதப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் இறங்குகிற கர்த்தர் நம்மை அவர் நடத்தி நீரூற்று கொண்டு போயிருச்சாரா விடுகிறார். உஷ்ணம் வெயில் இதெல்லாம் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் இதை குறித்து அடையாளமாய் சொல்லப்படுகிறது. என்ன வந்தாலும் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறவரை இறங்குகிறவர். வார்த்தை ரொம்ப அழுத்தமான ஒரு வார்த்தை. அடுத்து 13 வசனத்தில் அவர் சொல்றாரு, வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கடிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலை செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய மேல் இரக்கமாயிருப்பார். அதனால ஆண்டவர் இரக்கமா இருப்பதுனால வானங்களா நீங்க என்ன செய்யுங்க, கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கடிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். சிறுமைப்பட்டவர் மேலே தேவன் இரக்கமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் கத்த சில வாரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லி தேவனுடைய இரக்கத்தை குறித்து சொல்லி அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகை 2 விதத்தில் நான் சுட்டிக்காட்ட முடியாது விரும்புகிறேன். வரும் நாட்கள் தேவனுடைய இரக்கத்தை அனுபவிப்பவர்களாக, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வர்களாக நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இரக்கம் நம்ம எல்லாவற்றிலும் பாதுகாப்பதற்கு போதுமானது. அது பின்னால் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் சோதோம் பட்டணத்தின் அழிவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தூதரை அனுப்பி இந்த பட்டணத்தை அழிக்கும்படியாய் ஆபிரகாமத்தை சொல்ல பார்க்கிறோம். 18 அதிகாரத்தில் ஆபிரகாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அது நிமித்தமாய் லோத்துவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை தேவ தூதர்கள் பட்டணத்தை விட்டு வெளிவரும்படியாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனம் வாசிக்கிறோம். 16 வசனத்தை வாசிங்க. 19, 16. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே பட்டாலே போது அக்கறை ஊற்றப்பட சீக்கிரம் வெளிவா வெளியான்னு சொல்கிறார்கள். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களின் வைத்த இரக்கத்தினாலே கரத்தை பிடித்து வெளியே வந்து விட்டார்கள். இரக்கத்தினாலே இந்த சம்பவத்தை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நமக்கு ஏற்பட்ட ஆபத்தில் கர்த்தர் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். நமக்கு ஏற்பட்ட நெருக்கத்தில் கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். ஆண்டுடைய இரக்கம் ஒருவேளை திறமையினால் நினைக்கக்கூடாது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட் தான் பாதுகாப்பட்டேன். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், இரக்கத்தினால் அவனை கரத்தை பிடித்து எழுத்து வாசிக்கிறோம்.
2 குமாரத்தின் கையையும் பிடித்து அந்த பட்டணத்தை வெளியே கொண்டு வைத்தார்கள். அழிவுக்கு தப்பி வைத்தார்கள். கரத்தை பிடித்து இரக்கத்தினாலே. நம்மையும் கர்த்தருடைய இரக்கத்தினால்தான் இங்கு உயிரோடு வைத்திருக்கிறார். நல்லா ஞாபகத்து கொள்ளும். தேவனுடைய இரக்கத்தால் தான் நான் நீங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தினுடைய இரக்கத்தை குறித்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று நீங்கள் சங்கீதத்தில் மற்ற பேரெல்லாம் வாசிங்கன்னா தேவனுடைய இரக்கத்தை குறித்து அதிகமாய் நான் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கங்களின் பிதா. அதான் கவனிங்க, எதுக்கு பிதாவா இருக்கிறாரா? இரக்கங்களின் பிதா என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவரை குறித்து. இரக்கங்களின் பிதா, அவருடைய பேர் நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டில் பல நிலைமைகளிலே ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். இரக்கங்களின் பிதா என்று எழுதப்படுகிறது. எபேசு 20 வாசிப்பிலானால் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இரக்கத்தில் எப்படி இருக்கிறாராம்? ஐஸ்வர்யம் உள்ளவராய். அதனால்தான் நமக்கு தாராளமாய் அவருடைய இரக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வட்டி வழி போனாலும், தேவனுக்கு விரோதமாய் ஜீவித்தாலும், தேவனுடைய வார்த்தையை மீறி போனாலும், பின்வாங்கி போனாலும், தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். லோத்துடைய வாழ்க்கையை நினைத்திருந்தால் அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே காரணம் அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். தேவனுடைய இரக்கம் காரணம் அவருடைய இரக்கத்தில் ஐஸ்வர்யம். எவ்வளோ காரியத்தை செய்திருப்போம். பாவத்துக்கு செய்ய தக்கதாக நமக்கு செய்யல. இரக்கம் மிகுந்த ஐஸ்வர்யத்தின் இரக்கம் எழுதப்படுகிறது. 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். 2 சாமுவேல் 24:14 தாவீது சொன்ன வார்த்தை. கொடிய இடுக்கையில் அகப்பட்டிருக்கிறேன். அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டது? மகா பெரியது. பெரிய இடுக்கல்ல மாட்டி இருக்கிறேன், சிக்கல்ல இருக்கிறேன், இப்ப என்ன செய்வேன் தெரியல. ஆனாலும் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. வாத்தியவாசி நம்முடைய வாழ்க்கையிலும் இரக்கங்கள் மகா பெரியது. ஆண்டவரே, இந்த இரக்கத்தை குறித்து சற்று இந்த காலவெளியிலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமை அல்ல, வில்லினால் அல்ல, ஈட்டியினால் அல்ல, குதிரைகளால் அல்ல. அவருடைய இரக்கம் மகா பெரியது. அது மாத்திரமல்ல, 119ஆம் சங்கீதம் 156ஆம் வசனத்தில் வாசிக்கும் முன்னொரு வார்த்தை வாசிக்கிறோம். உங்களுடைய இரக்கங்கள் எப்படி இருக்கா? மிகுதியா ஏராளமா இருக்கிறது. ஆண்டுடைய இரக்கங்கள் ஏராளமா இருக்கிறது. இரக்கங்கள் பெரியது மாத்திரமல்ல, இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது. இந்த கால்வழியிலே அந்த இரக்கத்தை நாம் பற்றிக்கொள்ளணும். புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வாசிங்க. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. ஆனா அந்த இரக்கத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஆண்டோடைய இரக்கத்தை விட்டு வெளியே போயிட்டோன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது விளையாட்டை சொல்லவில்லை, மிகுந்த அழுத்தத்தோடு, மிகுந்த பாரத்தோடு கர்நாடக கேட்ட செய்தியை நேரத்தில் பைத்து தான் சொல்கிறேன். ஆண்டுடைய இரக்கம் இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனா அந்த இரக்கத்தை விட்டு நான் நீங்களும் வெளியே போயிட முடியும். அவே இந்த காலவெளியில் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை,
இந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? தான் 2 பகுதியாய் 3 வசனங்களை ஞாபகப்படுத்தி சுருக்கமாய் முடிக்கும்படி விரும்புகிறேன். எது இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கம் மிகுதியாக இருக்கிறது. அவருடைய இரக்கம் முடிவில்லை. அவர்கிட்ட இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை நாம் அடைய வேண்டும். தேவன் எப்படி இரக்கம் பாராட்டுகிறார்? யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும். ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். Turn to God. ஆண்டவரை நோக்கி திரும்ப. அவங்க பக்கம் தான் இரக்கம். நம்ம இருதயத்தை குளித்துக் கொண்டு ஆண்டவர் நோக்கி திரும்பும் பொழுது ஆண்டவர் இரக்கத்தை நமக்கு தருகிறார், இரக்கம் பாராட்டுகிறார். ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோனாவின் புத்தகத்தை நீ வாசித்தீங்கன்னு சொன்னா, நினிவே பட்டணத்துக்குமாய் தேவனுடைய நியாயத்திற்கு வந்து விட்டது. யோனாவை தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி அவர் போய் சொன்னார். ஆனால் யோனா தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்தான்? ஓடினான். ஆண்டவர் விட்டாரா? இல்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை செய்ய சொன்ன கதை செய்யாவிட்டாலும் அவர் செய்யும்படியாய் வைப்பார். அது ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை. விளையாட்டு நினைக்கிறாங்க. தேவ சமுதிரம் சொல்லிட்டு ஆண்டவரை தேடாம இல்லை. ஆண்டவருடைய இறக்கம் கொஞ்ச நாள் விட்டுட்டே இருக்கிறார். அவர் செய்யும்படியாய் வைப்பாரானால் அதை காட்டில் மிக மோசமான நிலைமை வரும். இல்லை, யோனுடைய வாழ்க்கை மிக பரிதாபமான வாழ்க்கை. தீர்க்கதரிசி யோனா தேவ சமூகத்தில் இருந்தவன். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மீன் வயிற்று வந்து வெளியே வந்தான். போக மாட்டேன்னு சொன்னான். நீ கட்டாயம் அங்கே தாண்டா போகணும்னு சொன்னான். அவன் பண்ண பிரசங்கம் என்னன்னா, இன்னும் 40 நாளில் நினிவே என்ன செய்யும்? கவிழ்கட்டு போகும். இதுதான் அவனுடைய பிரசங்கத்துக்கு சாராம்சமே அந்த ஒரு வார்த்தை தான். இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். நினிவேயின் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ராஜா முதற்கொண்டு எல்லாரும் அட்டுடுத்தி அவர்கள் சாம்பலினார்கள், மனம் திரும்பினார்கள், தங்களுடைய வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் கண்டு அவங்க மேல செய்யிருந்த தீங்கு என்ன செய்யல. அப்ப என்ன சொன்னா தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தில் நோவா சொல்றான், உம்மை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவரே, நீ எப்படிப்பட்ட ஆண்டவர், இரக்கம் உள்ளவர் எனக்கு முதலே தெரியும், அதனால தான் நான் போலான்றான். பார்த்தீங்களா? அப்ப என்ன, மனம் திரும்பினா தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் கட்டளையிட்டார். பனிஷ்மெண்ட் அவளுக்கு நியமிக்கப்பட்டது. ஆனால் அவள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாய் தேவ சமூகத்தை நோக்கி திரும்பின வேளையிலே தேவனுடைய இரக்கம் அவள் மேல காணப்பட்டது. கர்த்தர் அந்த தேசத்தை ரட்சித்தாரு. ஆனால் இரக்கம் பெற வேண்டிய நினிவே இரக்கம் பெற்றுக் கொண்டது. பெற வேண்டிய யோனா என்ன செய்யல? பெறல. கடைசி வரைக்கும் நான் எரிச்சலாக இருக்க நல்லதுனே சாப்டர் முடிக்கிறான். யோனாவின் புத்தகம் ரொம்ப பரிதாபமான ஒரு புத்தகம். ஒரு மனம் திரும்ப நிலைமையில முடிக்கல, மிகுந்த பரிதாபமான முடிக்கப்படுது. ஆனால் தேவனுக்குறமாய் பாவம் செய்த, தேவனுக்குமாய் அக்கிரமம் செய்த அந்த தேசத்தார் கர்த்தரை நோக்கி திரும்பினார்கள் என்று அறிந்து ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனா இருந்தனால அவளுக்கு வர இருந்த தண்டனையை கச்சி விட்டார். ஹல்லேலூயா. எப்பனா திரும்பும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை விளையாட்டான கூடாது. அநேகர் தங்களுடைய இஷ்டப்படி தன் விருப்பப்படி போயிட்டே இருக்கிறான். ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருவானால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான காரியம். ஆவே நீங்க நாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நோக்கி திரும்பும். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு உண்டாகத்தக்கதாய், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் நோக்கி திரும்பும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள்.
நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இரக்கத்தை பெறுவதற்காய் தேவனுடைய கிருபாசனை சேர கடவோம். என்ன அர்த்தம்? தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தேவ சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் என்று தேவனுடைய இரக்கத்திற்காய் நாம் தேவ சமூகத்தில் கெஞ்ச வேண்டும். விடுதலைக்காக, ஆரோக்கியத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை கெஞ்சணும். இரக்கத்துக்காக ஆண்டவரை கேட்கணும். ஆண்டு இரக்கம் இருந்தா தான் பாதுகாக்கப்பட முடியும். ஆண்டவருடைய இரக்கம் இருந்தா தான் தப்புவிக்கப்பட முடியும், விடுதலை அடைய முடியும். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக தேவ சமூகத்தில் கெஞ்சணும். தாவீது ஒரு நாள் பாவம் செய்த வழியிலே ஆண்டவரை கெஞ்சின 56 ஆண்டவரே எனக்கு இறங்கமாப்பா. நீங்க சங்கீத புத்தக வாசினா அதிகமாய் தாவீது கர்த்தருடைய இரக்கத்தை நோக்கி கெஞ்சினதை பார்க்கிறோம். சாதாரண காரியம் அல்ல. ஈட்டி இருந்தா இல்ல, வில்லு இருந்தா, திறமை இருந்தா, இதெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை அழைத்துக் கொள்ள வேணும். 123 சங்கீதத்தில் தாவீது அழகாய் சொல்வதை பார்க்கிறோம். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்துக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரன் கண்கள் எஜமான்களுக்கு நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கை நோக்கி இருக்குமா போலவும். அடுத்து என்ன சொல்றாரு? எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் எங்க நோக்கி இருக்கு? எது வரைக்குமா? நீ சிலர் ஜோமனா ஜோமன்ட்டு அவ்வளவுதான். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜோமெல்லாம் இனிமே ஓடாது. நல்லா வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இரக்கம் செய்கிற வரைக்கும் விடமாட்டேன் ஆண்டவரே, உண்மை விடுதலை தருகிற வரைக்கும் விடமாட்டேன் ஆண்டவரே, சுகமாக வரைக்கும் விடமாட்டேன் ஆண்டவரே, வாசல்கள் திறக்கப்படும் வரைக்கும் விடமாட்டேன். அந்த ஒரு நிலைமையெல்லாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். வேற எங்கேயும் கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. முயற்சிகள் எல்லாம் விருதா. ஒரு நாள் தேவ சமூகத்தில் இரக்கத்துக்காய் காத்து ஆண்டவரே இரக்கம் செய்யும் வரைக்கும் நாம் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்க ஆண்டவரே, உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். சிலருக்கு விடுதலை ஈஸியா வந்து நினைக்கிறாங்க, ஆசீர்வாதம் ஈஸியா வந்து நினைக்கிறாங்க. இல்ல, ரொம்ப கடினம். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு விடாப்படியா இருக்கணும், உபவாசம் பண்ணணும், தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். பெரிய ராஜா சொல்லுகிறான், இரக்கம் செய்கிற வரைக்கும் விடமாட்டான் ஆண்டவரே, விடமாட்டான் ஆண்டவரே. என் தெரியவனுக்கு கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பிரயோஜனம் முடியாது என்பது உனக்கு தெரியும். நம்ம எல்லாம் தெரிந்திருந்தோம் அநேகர் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு ஜெபிக்கிறது இல்லை, தேவ சமூகத்தை நெருங்கிறது இல்லை. ஏதோ பேருக்கு ஜெபிச்சோம், பேருக்காக. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இனி நடைபெறாது. ரொம்ப இக்கட்டான நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் போய்கொண்டிருக்கிறது. அவை தேவனுடைய இரக்கத்தை நாம் உடையவளாக இருப்போமானால் அது மிக ஒரு மேன்மையான இடத்தை தரும். இரக்கம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும். அப்பா நீர்தான் 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 இந்த குடும்பத்துக்கு இரக்கம் செய்யணும், உடைய பிள்ளைகளுக்கு நீதான் இரக்கம் செய்யணும், உடைய வேலைக்கு நீதான் இரக்கம் செய்ய வேண்டும். பாருங்க, ஆண்டோடைய இரக்கம் உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அப்பா ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்குகிற கர்த்தர், இறங்குகிற கர்த்தர். ஆண்டவரை நடத்த மாட்டார். நம்ம ஆண்டோடைய இரக்கத்தை தேடணும், இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். காலவடையிலே இறங்குகிற தேவன் தான் சிறுமைப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். இரக்கத்தை பெறுவதற்கு ராப்பகலா கூப்பிடுவோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கானானிய ஸ்ரீ ஆண்டவரே என்று கூப்பிட்டால் ஆண்டவரே சொல்ல ரொம்ப கடினமாய் நடந்து கொண்டது போல சூழ்நிலை காணப்படுகிறது. பேசாமல் இருந்தால் சீஷர்கள் அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் தேசம் வந்தேன்னு சொன்னார். நீ நாய்க்குட்டிகளுக்கு
போடுறது அப்பத்தை எடுத்து போடுறது நல்லதுன்னு சொன்னார். ரொம்ப கடினமாய் நடந்தது. ஆனாலும் திரும்ப 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 இந்த ஸ்ரீ விடாப்பிடியாய் தேவ சமூகத்தை கிட்டி சேர்ந்ததை நான் பார்க்க முடியும். அன்று விடாப்பிடியாக அவள் பற்றி கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஐயா. ஆண்டவருடைய இரக்கத்தை காட்டினை பார்க்க விடாப்பிடியா பிடிச்சதுனால பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடல, விடாப்பிடியான பற்றி கொண்டாள். ஆண்டவர் அற்புதமான விடுதலை தந்ததை பார்க்கிறோம். ஆகவே நாட்களில் வேத சொல்வது தைரியமாக கிருபாசனங்களை என்ன செய்வோம் சார். அதில் சொல்லப்படுகிறது டைம்லி ஹெல்ப், ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி. எந்த நேரத்தில் ஆண்டவர் டைம்லி ஹெல்ப் சொல்லுவாங்க. ஏதாவது ஒத்தாசம் டைம்லி ஹெல்ப், டைம்க்கு நீ ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப ஒத்தாசை பண்ணீங்க. ஆண்டவர் எல்லாம் தெரியும், எந்த நேரத்தில் எந்த ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் நானும் நீங்களும் அவருடைய கிருபாசனங்களை நெருங்கி இறக்கத்துக்காக என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு எப்பப்பா என்னென்ன செய்யணும், எப்படி போகுது எல்லாம் தெரியும். அவருக்கு அறியாதபடி ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனால் நானும் நீங்களும் இறக்கத்தை பெறணும்னா தைரியமாய் கிருபாசனங்களை என்ன செய்ய கேட்டு ஆண்டோட கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்த பகுதியாக நான் வாசிக்கும் லூக்கா 1 அதிகாரம் 50 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. வாசி 2-3 வசனத்தை வாசி முடிக்க போறோம். வாசிப்போம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தோர் மேல் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். ஆண்டவர் பயப்படுற பயம், யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமல்ல அவருடைய தலைமுறைகளுக்கும் ஆண்டவருடைய இரக்கம் என்ன செய்து இருக்கு. யாருக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ, யாருக்கு பயப்பட வேணும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் பொல்லாப்பை விட்டு விலகும், தீமை செய்யாது. எப்ப அந்த உணர்வு இருக்கும், கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த உணர்வு இருக்கும். அதான் தேவனுக்கு பயப்பட பயம். கர்த்தர் பயப்பட பயம் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிமையாய் செய்யும். ஆண்டவர் சொல்றாரு அவர்களுக்கு மாத்திரமல்ல அவங்க தலைமுறைகளுக்கெல்லாம் கர்த்தருடைய இரக்கம் இருக்குமா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பெற்றோராகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுன்னு சொன்னா நாம் தேவனுக்கு பயப்படுற பயத்திலே வாழ வேண்டும். பொல்லாப்பான பாரியத்தை விட்டு நீங்க வேண்டும். நம்முடைய தலைமுறைக்கு ஆண்டோடைய இரக்கம் இருந்தா போதும். இவ்வளவு பணம் சம்பாதிச்சு வைக்காம இருக்கலாம், சொத்து சேர்க்காம இருக்கலாம். நம்ம தேவனுக்கு பயப்படுமானா கர்த்தருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு இடத்தும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். அது மாத்திரமல்ல, நீதிமொழி புத்தகம் 28 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். மனப்படமா சொல்லாமே. தன் பாவங்களை மறைக்கிறவன் நல்லா கவனிங்க. அந்த வாழ்வடைய மாட்டான்ற வார்த்தையை வாசிக்கிறதுக்காக எல்லாருக்கும் பயம். ஐயோ எங்க வாழ்வடையாம போயிட்டோமோ என்னமோ. அதாவது சொன்னார், யாராவது ஒருத்தர் ஆராதனையில் ஒரு பிரசங்கையார் போயிருந்தாரா. அப்போ அந்த சபையில் உபாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரத்தை எடுத்து வாசிப்போன்னு சொல்லி அந்த முதல்ல 12 வசனம் ஆசீர்வாதம் மாத்திரம் வாசித்து உட்காந்தானா. இவர் பிரசங்கையார் அடிபட்டானா. இவர் போய் சொன்னாரா, அந்த 18 அதிகாரத்துலேருந்து மீதி பக்கத்தான் கிழிச்சு எடுத்துருக்கேன்னு சொன்னாரா. ஆசீர்வாதம்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்கு. ஆமாம், இன்னைக்கு நமக்கு என்னென்னா அந்த கிராஃப்ட்னு எடுத்துரு. இன்னைக்கு வசனம் போடலாம் பார்த்தீங்கன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு இருக்கு. அதனால தான் எந்த ஆசீர்வாதம் சொன்னாலும் நிபந்தனையோடு நான் உங்களோட பேச காரணம் என்னன்னா, எல்லா ஆசீர்வாதம் எதுக்கு ஒப்பிட்டது. ஆமாம், அந்த அவன் செய்வெல்லாம் வாய்க்கணுன்னே ஆண்டவரே அவன் செய்வெல்லாம் வாய்க்கும், அப்போ வாய்க்கிட்டு ஆண்டவரே சொன்னோம். இல்லை, எவன் செய்வெல்லாம் வாய்க்கும் மிக முக்கியம். ஆண்டு இறக்கம் செய்கிற உண்மை. ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது என்ன செய்யுமா, ஆண்டு இரக்கம் பாராட்டுகிறார். தாவீதுக்கு இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் தான் பாவத்தை மறைக்கணும். ஆண்டோட சமூகத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிடும் பொழுது இரக்கம் வருவான். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 7 வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாருக்கு இரக்கம் கிடைக்கும்?
நாம் என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். மானாத பிரமாணம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை வைத்துதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் சேரிட்டி என்கிற ஒரு ஆரம்பித்து ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதனுடைய காரணம் அந்த இரக்கம். நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு இறங்குவர்களாய் காணப்பட வேண்டும். கல் நெஞ்ச உடையவர்களாக இருக்கக்கூடாது. இறங்க வேண்டும். துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், வாழ்க்கையில் வேதனைப்படுகிறவர்கள், அவளை பார்த்து நம்ம இறக்கணும். இந்த இறக்கம் இல்லைன்னா என்ன செய்ய தெரியுமா? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, என்ன தப்பு செஞ்சாங்களோ அப்படின்னு என்ன செய்யும்? அவங்கள பார்த்து வியாக்கியானம் பண்ணும். ஆனால் இறக்கம் இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நான் பணம் கொடுத்து உதவி செய்ய வந்து சொல்லலை, அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவளை குறித்து கேள்விப்படும் பொழுது அவளுக்காக பாரப்படுவோம். அவர்களுக்காக நம்ம வருத்தப்படுவோம், தேவ சமுத்திரிப்போம். இரக்கமுள்ளவளாக இருந்தாள். லூக்காவின் சுவிசேஷத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவோ இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அப்ப நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? இரக்கம் பாராட்ட வேண்டும். தேவன் நமக்கு இரக்கம் செய்த போல நாம் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். ஆண்டவர் ஒரு திருஷ்டாந்தியின் மூலமாய் நமக்கு அதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் சொன்னார். ஒரு வசனத்தை கொடுத்தார் ஆண்டவர், ஒரு வாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார், ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். அந்த சம்பவத்தில் சொல்ற ஒரு வசனத்தை சொல்லி அதை நான் விளக்கப்படி விரும்புகிறேன். வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமோ? ஆண்டவர் கேட்டார். நான் உனக்கு இறங்கினது போல உன் உடன் வேலை ஆட்களுக்கு நீ என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். ஒரு சம்பவத்தை சொன்னார் ஆண்டவர், ஊமையாய் சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை அறிந்துள்ளபடியாய் நமக்கு பல காரியத்தை நடைமுறைப்படுத்தும்படியாய் ஊமையாய் கர்த்தர் சொன்னார். என்ன ஊமை? ஒரு கனவு பார்க்க உட்கார்ந்தான். 10,000 தாலந்து கடன் வாங்கியிருந்தான். தாலந்து அவனை கொண்டு வந்தாங்க. கடன் தீர்க்க நிர்வாகம் இல்லை. அந்த எஜமான் அவனை மன்னித்து இரக்கம் பாராட்டி அவனுக்கு என்ன செய்தான்? மன்னிப்பு கேட்டான். ஆனா அவன் ஒருத்தன் 100 தாளந்து என்ன செய்தான்? வெள்ளி பணம் வாங்கியிருந்தான். நான் அந்த கணக்கெல்லாம் சொல்ல எழுதி வச்சிருக்கிறேன், சொல்ல விரும்பல. 100 வெள்ளி பணம் தான் கடன் வாங்கியிருந்தான். அவனை பார்த்து எதை நெரிச்சானா? தொண்டையை நெரித்து. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஆள் இருக்காங்க. இன்னைக்கு கையினால தொண்டையை நெரிக்காட்டாலும் வார்த்தையினால என்ன தொண்டையை நினைச்சுவாங்க, நெரிப்பாங்க. சில பேச்சை தொண்டையை நெரிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் சொல்லுவாங்க, நான் சொல்ல அவன் தூக்கு போட்டு சாகணும்னு. மக்கள் சொல்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். அதில் என்ன சந்தோஷம் தெரியாது எனக்கு. இவ்வளோ கடன் மன்னிக்கப்பட்டவன், அவ்வளோ பெரிய மன்னிப்பை பெற்ற அவன் 100 வெள்ளி பணம் கடன்பட்டவன் தொண்டையை நெரித்து அவனை கடன் தீர்க்கு மட்டும் அவனை காவல் நினைச்சுதான் முடியுது. இவன் பெரிய இறக்கத்தை பெற்று இருக்கிறான். அதுல ஒரு கணக்கில் பார்த்தேன், 10,000 கோல்டு காயின்ஸா, 10,000 தங்க நாணயத்தை கடன் வாங்கினான். $91 கிலோன்னு சொல்லப்பட்டிருக்கு கோல்டு. கணக்கு போட்டு பார்க்குறான். அவ்வளோ கடன் மன்னிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ சிம்பிளி 100 பென்னி தான். ஆனா இவன் இறங்கலை. அதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில்
அந்த மன்னிப்பு கொடுத்தவன் முதல்ல மன்னிப்பு கொடுத்தவன் கூப்பிட்டு துக்கப்பட்டு ஆண்டு வந்து நடந்து சொல்லுவாங்க. அவன் சொன்னா, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால கடன் முழுசு என்ன செய்தேன் மனுஷன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலையாளுக்கு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாமே இரக்கம் பாராட்டணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். அவளை குற்றம் சாட்டுவதல்ல, அவளை குறை சொல்வதல்ல, அவளை நியாயம் தீர்ப்பதல்ல, இரக்கம் பாராட்டும். மற்றவருடைய பிரச்சனை, தேவைகள், அழுத்தங்கள் வரும் பொழுது இரக்கம் என்பதை குறித்து சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. வேதத்தில் 2 ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம இரக்கம் பாராட்டதுனால விளையாட்டான காரியம் அல்ல, சாதாரணம் இல்லை. யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 13 வாசிங்க. யாக்கோபு 2:13. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டுமா? எனக்கு வார்த்தை வாசி பாருங்களேன், சாதாரணம் இல்லை. நியாயத்திற்கு, காட்ஸ் ஜட்ஜ்மென்ட், தேவனுடைய சமூகத்தில் நியாய தீர்ப்புக்கு நிற்க முன்பதாக நீங்க இரக்கம் பாராட்டிருந்தீங்கன்னா அந்த இரக்கம் மேன்மை பாராட்டுமா? இரக்கம் என்பது சாதாரண காரியம் அல்ல. அதனால்தான் தேவன் இறங்குகிற கர்த்தர் நம்மை இறங்கும்படி சொல்லுகிறார். நம்ம இறங்கணுமா, நமக்கு இரக்கத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே மற்றவர்களை குறித்து படித்துரைப்பதை, மற்றவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவதை நம்ம நிறுத்தணும். இரக்கம் பாராட்டினா நமக்கு என்ன செய்ய, இரக்கம் பாராட்டவே முடியாது. தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். எவ்வளவு பெரிய இரக்கம்! ஆண்டவர் நியாய தீர்ப்புமாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அது மாத்திரமல்ல, உபாகமம் 4 அதிகாரத்தில் வாசி பிடிப்போம். உபாகமம் 4 அதிகாரம் 31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் நினைச்ச மாட்டாரு, கைவிடவே மாட்டார். இரக்கமுள்ள தேவன் அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் இயேசு கைவிடவே மாட்டார். அடுத்து, உன்னை அழிக்கவும் மாட்டாரு, மறக்கவும் மாட்டார். பாருங்க, கைவிட மாட்டார், அழிச்சு விட மாட்டார். போ அந்த போன்னு சொல்லிக்க மாட்டார். இரக்கமுள்ள தேவன். அவை இந்த இரக்கத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. தேவனுடைய இரக்கத்துக்கு அப்பாற்பட்ட நிலைமையில போயிடக்கூடாது. தேவனுடைய இரக்கத்தை தாண்டி போய்விடக்கூடாது. இது மகா பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும். அவருடைய இரக்கமுள்ள தேவன் அவர் கைவிட மாட்டார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் வருவோம். ஆண்டு இறக்க செய்கிற கர்த்தர், நான் உனக்கு இறக்க செய்வேன் சொன்னீங்களா, ஆண்டவரே எனக்கு நீங்க இறக்க பாராட்டுங்க. தாவீது சொன்னது போல, பெரிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், உங்களுடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. எனக்கு யாரும் ஒத்தாசை பண்ண முடியாது, எந்த உதவியும் இல்லை, யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை, யாரால் நன்மை செய்ய முடியவில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும், இரக்கம் செய்கிற வரைக்கும் உண்மையே நோக்கன்னு சொல்லப்படுது. கர்த்தர் கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், சொன்ன வாக்குத்தத்தை நினைச்ச மாட்டாரு, மறக்க மாட்டார். இந்த காலவெளியிலே இந்த இரக்கமுள்ள தேவன் லோத்து குடும்பத்து மேலே கர்த்தர் வைத்த இரக்கத்தினாலே தப்பு வைத்தார். ஆண்டவன் மேல வைத்த இரக்கத்தினால இம்மட்டும் நான் ஜீவனோடு இருக்கிறோம். இம்மட்டும் வந்து ஆபத்துக்கெல்லாம் தப்பி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து அந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக் கொள்வோம். நான் இரக்கமாயிருப்பேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மேன்மையான கர்த்தர். இந்த இரக்கம் செய்கிற ஆண்டவர் இந்த காலவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பாருங்க. கடந்து வந்த பாதை யோசிச்சு பாருங்க. இன்னும் ஆண்டோடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, இரக்கங்களுக்கு முடிவில்லை.
தேடு. ஒவ்வொரு நாள் கால் எழுப்பி ஆண்டவரே எனக்கு இறக்க செய்யும். மற்ற நாள் ஒன்று செய்யப்படி தாவீது இப்பொழுது மிக இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறான். யாரும் அவனுக்கு ஒத்தாசை செய்ய முடியாத நிலைமை. ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் பெரியதப்பா, உம்முடைய இரக்கங்கள் பெரியதா ஆண்டவரே. காலவெளியிலே நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை எப்படின்னு தெரியாது, நீங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி தெரியாது. ஆனா ஒன்று போதும், தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு இருந்தால் அது போதும். ஹல்லேலூயா. அவருடைய கைவிட மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார். எத்தனை பிசாசுகள் எத்தனை சக்திகள் உங்களுக்கு ரோமாய் எழுப்பினாலும் தேவனுடைய இரக்கம் உங்களை பாதுகாக்கும். தேவனுடைய இரக்கம் உங்களை தப்புவிக்கும். இந்த கால்வெளியிலே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகளாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லா தேவ சகோதரரை எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, நான் உனக்கு இரக்கம் செய்வேன். இறங்குகிறவர் அவரை நடத்தி நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுவார். இறங்குகிறவர் இறங்குகிறவர் இறங்குகிறவர். இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. இறங்குகிற தேவன், இறங்குகிற தேவன். உடைய இரக்கத்தினால்தான் நான் நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். நான் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ அழிவுகள் ஒரு நிமிஷம்தான். நியாயத்திற்கு நியமிக்கப்பட்ட நிலைமை. தேவனுடைய இரக்கமை தப்பு வைத்திருக்கிறது. தேவனுடைய இரக்கமை பாதுகாத்திருக்கிறது. தேவனுடைய இரக்கமை காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வாய்மையில் வைத்த இரக்கத்தினாலே கையை பிடிச்சு வெளியே விட்டார். யோசுவா கடந்த நாட்களில் கர்த்தர் மேல எச்ச இரக்கத்தினாலே நம்மை தப்பு வைத்தார். கர்த்தர் நம்ம வைத்த இரக்கத்தினாலே ஜீவனை பாதுகாத்தார். இந்த இரக்கத்தை நம்ம மறந்து போக வேண்டாம். இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை தேவனுடைய இரக்கம் தான். இன்னும் தேவை இரக்கம். அவர் நோக்கி கெஞ்சுவோம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படி, அவர் பயப்படுவோம், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு எதையோ பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறோம், எதோ காரியத்தை அடைவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம். நம்ம கர்த்தர் எவ்வளவோ மன்னிச்சிருக்கிறார், நம்ம எவ்வளவோ மன்னித்து மறந்திருக்கிறார். நமக்கு விரோதமாக சில காரியங்களை யாராவது செய்திருக்கலாம், அவங்கள மன்னிப்போம், மறப்போம், இரக்கம் பாராட்டும். உங்களுக்கு நமக்கு விரோதமாய் பாவம் செய்து நமக்கு விரோதமாய் தீமை செய்வர்கள் நம்ம இறங்கலன்னு சொன்னா ரொம்ப மகா பெரிய வேதனை. வேண்டாம். ஆண்டு சொன்ன நான் உனக்கு இறங்கினது போல நீ இறங்க வேணாமப்பா. எஜமான் கேட்கிறான், நான் உனக்கு இறக்க செய்தனே, இவ்வளோ பெரிய தொகையை நான் மன்னிச்சேனாப்பா, நான் உனக்கு இறக்கம் பாராட்டினே, நீ இறங்க வேணாமா? சிம்பிள் தானே. கர்த்தரிடத்தை பெற்ற இறக்கம் எவ்வளோ பெருசு. ஹல்லேலூயா. இந்த கால ஆண்டவரே, இந்த இரக்கம் ஒரு நாள் நியாயத்திற்கு முன்பாக மேன்மை பாராட்ட போகிறது. தேவனுடைய இரக்கம் நம்மை கைவிடாதிருக்கும். இந்த காலவெளியில் ஆண்டவரே, இரக்கம் பெருசப்பா. உடைய இரக்கத்துக்கு நாங்கள் அப்பாற்பட்டு போயிடக்கூடாது. உடைய இரக்கத்தை எங்கள் வாழ்க்கையில எழுந்து போகக்கூடாது. ஆண்டவரே, உடைய இரக்கத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லும். எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபலா கதா ராமா சந்தல ரகதா ராமா. ஓ ஹல்லேலூயா. எல்லா ஜெபம் ஆண்டவரே, எங்களுக்கு இம்மட்டும் பாராட்டின இரக்கம் பெரியது ஆண்டவரே. இன்னும் இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யும். உம்முடைய இரக்கங்களுக்கு வேண்டுமாப்பா. நம்முடைய இரக்கத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே. எல்லாம் சொல்லாமா? இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே. என்னில்லா அதிசயங்கள், என்னில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. என்னில்லா அதிசயங்கள், என்னில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய்
சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால தான் மலைகளே எல்லாம் நீங்க துதிங்க சொல்லப்படுகிறது. இந்த காலவெளியிலே நம் ஆண்டவரை போல இரக்கம் பாராட்ட ஒருவரும் இல்லை. அவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில தவற விட்டு விட வேண்டாம். அவருடைய இரக்கத்தை என்னாலும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை அர்ப்பணிப்போம். என் நல்ல ஆண்டவரே, தர்மையான காலவெளிக்காய் சோத்திரம். நான் உனக்கு இரக்கம் செய்வேன், யூதா வம்சத்தாருக்கோ இரக்கம் செய்வேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் செய்த இரக்கம் மகா பிரியதப்பா. இதுவரைக்கும் நாங்கள் வந்த வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்கிறோம். இரக்கத்தினால் ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள தேவனின் அடியாருக்கு அனுகிரகம் அப்பா. உமக்கு பயந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து இரக்கம் செய்யும் வரைக்கும் விடாப்படியாய் ஜெபிக்க, பாவங்களை மறைக்காதபடி அறிக்கை செய்து விட்டுவிடு, இரக்கம் பெற்றுக்கொள்ள நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வலாய் காணப்படுவதை செய்யும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்தை நான் நினைவுர்ந்து மற்றவர்களை நான் மன்னிக்க, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட தேவரின் உதவி செய்யும். நியாயத்திற்கு இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இரக்கமாக இருக்கிற நாள்களை கைவிட மாட்டேன் சொல்லி இருக்கிறீரே. உடைய இரக்கத்தை விட்டு நாங்கள் வெளியே போய்விடாதபடி உடைய இரக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள தேவரிகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யபடி ஆய்ச்சிப்பிக்கிறோம். இந்த வாரம் செய்யப்பட வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கூட பட்ச நிலைமையில் தேர்வு எழுத உதவி செய்வீராக. சபையை சார்ந்த வெளிமாநில வெளியத்தில் எல்லா பிள்ளைகளுக்கு ஆய்ச்சிப்பிக்கிறோம். உலகத்தில் ஆஸ்வதிப்பீராக. இரண்டாவது ஆஸ்வதி உமக்கே நாங்கள் சகல கனத்தை அமைமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய பாதலும் பராமரிப்பும் நாம் யாவரோடு உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.